இருக்கிறது தேவன் எனக்கு கொடுத்த பாக்கியம். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசை இப்படிதான் நம்ம சபையில பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணணும். அல்லேலூயா. வச்சனை பெற்று போட்டுனே பண்ணீங்களே. அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. குழந்தைகளை பெற்று போட்டுனே முயான்னு சவுண்டு கேட்டுனே. சபை வாங்கின உடனே முதல் மாடியில ஆராதனை, கீழ் மாடியில இவங்களெல்லாம் மொத்தமா சுட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குழந்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் வாக்குத்தத்தம் சங்கீதம் 33:9 ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். தியானிக்கும்படியாக நான் அதை தெரிந்து கொண்டேன். Psalm 33:9 ரொம்ப அழகான வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எல்லாம் மறுபடியும் சொல்லுங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்னா அப்படியே ஆயிரும். அல்லேலூயா. For he spoke and it was done. He commanded and it stood fast. ஆண்டவர் இந்த அழகான வார்த்தையை கொடுத்த பொழுது, இந்த சங்கீதம் எதற்காக எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, praise to the creator and preserver. படைப்பாளிக்கும் பாதுகாக்கிறவருக்கும் எழுதப்பட்ட துதியின் சங்கீதம். படைப்பாளிக்கும் பாதுகாக்கப்பட்டவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான சங்கீதம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு மிகுந்த நன்மையை சொல்லிக் கொடுத்தது. சபைக்கும் இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசித்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் நான் உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. 1 சாமுவேல் 9:6 வாசிக்கிற பொழுது, கீசின் குமாரனாகிய சவுல் என்கிற ஒரு மனிதன் கழுதைகளை தேட தன் தகப்பனால் அனுப்பப்பட்டான். கூட சில வேலைக்காரர்களும் அவனோடு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கழுதைகளை தேட வந்த அவனுக்கு கழுதை கிடைக்கல. அல்லேலூயா. தேடி வந்தான், கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தேடாதது அவனுக்கு கிடைச்சது. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேடி வந்தது அவனுக்கு கிடைக்கல, தேடாதது கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், பணத்துக்கு பின்னால நீங்க ஓடுனீங்கன்னா காலம் ஃபுல்லா ஓடிட்டு இருப்பீங்க. இயேசுவுக்கு பின்னால ஓடுனீங்கன்னா அதெல்லாம் உன் பின்னால ஓடி வரும். சொல்ல மாட்டீங்க. நம்பினா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நம்பலனா விட்டுடுங்க. சொல்லுங்க. பணத்துக்கு பின்னால ஓடினான் யாரு? கேயாசி. பணத்துக்கு பின்னால ஓடினா, பணத்துக்காக ஓடினா அவன் அந்த நாகமானை குடித்திருந்த குஷ்டம் அவனை பிடித்தது. அல்லேலூயா. பணம் கேட்க போவான், காணிக்க வாங்க போவான், முட்டிட்டாரே எஜமான்னு சொல்லிட்டு வாங்க போனவன் இன்னொன்னையும் சேர்த்து வாங்கி வந்துட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனால நம்ம எது பின்னால போறோம்ன்றது நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வாங்கன்னு. மத்தேயு 16:24 என்னை பின்பற்றி வாங்கன்னு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும்னு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, பார்க்கிறோம், அங்க ஒரு வேலைக்காரன் சொல்றான், சவுல்கிட்ட சொல்றான். என்ன சொல்றானா, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறார். அவர் சொல்றதெல்லாம் என்ன பண்ணாமா, தப்பாமல் நடக்குமா. அதற்கு சொல்றோம். ரொம்ப நல்லா இருக்கு அந்த வார்த்தை. அவன் எவ்வளவு அழகா சொல்றான் பாரு. அவர் சொல்றதெல்லாம் தப்பாம நடக்குமா. நான் தாழ்மையா சொல்றேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பிரசங்கம் தான் எடுத்துட்டு வரேன். தயவு செய்து தூங்கக்கூடாது. ஆமா, ஆண்டு சமூகத்துல தூங்கக்கூடாது. ஆமா, அதே மாதிரி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. பின்னால மொபைலை வச்சுட்டு எல்லாரும் மொபைலை
இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, சேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரெண்டாவது பேசிட்டே இருக்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. நான் ரொம்ப ஹம்பிளா ரிக்வெஸ்ட் பண்றேன். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, ஐயா நீங்க உயிரை கூட்டு பிரசங்கம் பண்றீங்க, நல்லா தூங்குறாங்க ஐயா தோத்திரம் அப்படின்னாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். சாமுவேலிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு அவன் வாயிலிருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றையும் கர்த்தர் தரையிலே விழல. எல்லாரும் சொல்லுங்க, அவர் சொன்னார்னா அந்த வார்த்தை தரையிலே விழாது. சொல்லுங்க, அவர் சொன்னாகும் அந்த வார்த்தை தரையிலே விழாது. சாமுவேல் மூலமாய் கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள், வார்த்தைகள், அவர் சொன்ன வார்த்தைகள் தான் முதல் பேசவா மட்டும் ஒன்றையும் கர்த்தர் தரையிலே விழ பண்ணவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே தான் சவுலோடு கூட வந்த அந்த மனிதன் சொல்லுகிறான், அங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, அங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு. அந்த ஆளுகிட்ட போனா அந்த ஆள் என்ன பண்ணுவாரு தெரியுமா? 9 ஆறுங்க. அந்த ஆள் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாம நடக்குமா? சத்தமா வரலையா? இங்கே பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறதை தப்பாமல் கர்த்தர் செய்வார். அதனாலதான் சொல்றாரு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். என்னாகமம் 23:19 வாசிக்கிற பொழுது அவர் சொல்ல ஆகும் என்று சொல்லப்படுகிற இந்த தேவன் யார் தெரியுமா? அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் யாருங்க? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. அவர் யாருங்க? பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் God is not a liar. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஆனா பிசாசு பொய்க்கு பிதாவானவன். ஆனா என் தேவன் உண்மைக்கு பிதாவானவர். ஆமா, இங்க ரொம்ப அழகா இருக்கு. சொல்றாரு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? அவர் சொல்லுறத அப்படியே ஆகும்படி செய்வார். 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இல்ல, இன்னும் கூட சொல்லல, சிலர்லாம் அப்படியே இருக்கிறீங்க. நீங்க சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அப்படி ஆகட்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை எல்லாம் ஆண்டவர் சொல்லி தான் செஞ்சார். ஆதாமை ஏவாளையும் படைக்கிறதுக்கு முன்னால அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் அவங்களை படைச்சார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவைன்றத எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சிட்டு தான் இந்த நவம்பர் மாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நாளை தினத்தை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நாளைய தினம் தான் உங்களுக்கு இதை கொடுக்கணுமேனு கவலைப்படணும்னு சொன்னாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன பண்ணுங்க செய்ய போறேன், இப்ப போய் என்ன செய், ஒன்னும் கவலைப்படாத, உன்னை கர்த்தர் நடத்துவார். உன்னை அற்புதமா நடத்துவார். இந்த மாதம் உனக்கு என்ன தேவையோ ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைச்சிட்டு அழகா மனுஷனையும் மனுஷையும் படைச்சார். படைச்சிட்டு சொன்ன இதெல்லாம் உங்களுக்கு தான். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் உண்டாக்கி வைத்தவைகள் எல்லாம் நமக்காகத்தான். சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே,
இந்த காரியத்திலே வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சமாரியாவிலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்ச நேரத்திலே ஜனங்கள் பட்டினியினாலும் பசியினாலும் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. நம்முடைய இந்திய தேசத்திலே கூட 140 கோடிக்கு மேல ஜனம், 140 கோடிக்கு மேல ஜனம் நம்முடைய இந்திய தேசத்துல. ஆனா எத்தனையோ கோடிகள் இன்னும் பட்டினியாகத்தான் இருக்கிறார்கள். சொமாலியா என்ற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்தின் பிள்ளைகளையும் ஆட்களையும் நீங்க பாப்பீங்கன்னா எலும்பு மேல தோல போத்துன மாதிரி இருக்கும். பட்டினி பசி. எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நாட்களிலே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியின் வாயை திறக்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தீர்க்கதரிசி தேவனுடைய வாய். கர்த்தர் எதெல்லாம் பேசணும்னா தீர்க்கதரிசிகள் மூலமா தான் பேசுவார். கர்த்தர் ஏதாவது பேசணும்னா ஊழியக்காரன் மூலமா தான் பேசுவார். கர்த்தர் ஏதாவது பேசணும்னா வேத வசனத்தின் மூலமாகத்தான் பேசுவார். அல்லேலூயா. நீங்க பேசணும்னா ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்தில் பேசலாம். அல்லேலூயா. இந்த 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்ல ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். நாளைக்கு என்னன்னு தெரியாத இன்னைக்கு ஆராதனையில வந்திருக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் கூட நாளைக்கு என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியாது, இவ்வளவு பெரிய தேவையை நான் வச்சுட்டு நான் நின்றுட்டு இருக்கிறேன், தவிக்கிறேன், திகச்சு போய் நிற்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் என்ன செய்யறது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நாளைக்கு இப்படிப்பட்ட அற்புதம் உங்களுக்கு நடக்கும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நன்றி. Promise of God, it has prophesied to Samaria. God's way often contradicted human wisdom. நல்லா கவனிங்க. தேவனுடைய வழிகள் பெரும்பாலும் மனித ஞானத்திற்கு அப்பாற்பட்டவை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அல்லேலூயா. காற்றையும் நீங்க காண மாட்டீங்க, மழையையும் நீங்க காண மாட்டீங்க, ஆனா வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை. இங்க சொல்றாரு, இந்த வாற்கோதுமை மாவும் வாற்கோதுமையும் எத்தனை சேக்கலுக்கு விற்றது என்று குறிப்பிடப்படவில்லை. அவ்வளவு பஞ்சம். உங்களுக்கு சொல்லட்டா, இலங்கை தேசத்திற்கு நான் சென்றிருக்கும் பொழுது யுஸ்து என்று ஒரு போதகரை நான் சந்தித்தேன். அந்த போதகர் சொன்னார், பாஸ்டர், 1 பாக்கெட் 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு ஆட்டோவை கொடுத்துட்டு அந்த 1/2 லிட்டர் பாலை வாங்கணும். யுத்த நேரத்தில் பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியவில்லை. ஒரு அரிசி 450 ரூபாய் 500 ரூபாயா விற்றது. யுத்த நேரத்தில் பயங்கரமான காரியங்கள், எங்களுடைய குடும்பங்களிலே கஷ்டங்கள், கண்ணீர், பட்டினி, பசியில நாங்கள் செத்தோம். ஏன் தெரியுமா? அசீரியர்கள் அந்த சமாரியாவை சுற்றிலும் அவருடைய ராணுவங்களை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு தேசத்தை சுற்றிலும் ராணுவம் வளர்ந்து போச்சுன்னா இங்கிருந்து ஒரு பொருள் விற்பனை ஆகாது, அங்கிருந்து ஒரு பொருள் கொள்முதல் ஆகாது. எந்த பிசினஸும் இருக்காது. மேபி இந்த ஆராதனையில வந்திருக்கிற உங்களுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு வேலை நிற்கப்பட்டு ஒரு மாதிரியா இருக்கலாம். எந்த ஒரு வருமானம் இல்ல, வரல, எந்த ஒரு காரியத்தையும் என்னால என்ன பண்ண முடியல, செலவிடவே என்கிட்ட எந்த காசும் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இன்னைக்கு தேவன் சொல்றாரு,
இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்றது அப்படியே ஆகும். என்ன தெரியுமா சொல்றாரு? For God spoke and it was done. ஆண்டவர் பேசினா அது நடக்கும். ஆண்டவர் பேசினா அது ஆகும். முடியாததெல்லாம் அது நடக்கும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஒரு ஆமென் சொல்லலாமா? Hallelujah. Elijah, the prophet, he had prophesied to Samaria. அவர் சொல்றாரு இப்படி காரியங்கள் நடக்கும். ஆனா சூழ்நிலை அப்படி இல்ல. சூழ்நிலை அப்படி இல்ல. சூழ்நிலை வித்தியாசப்படுது. உங்களுடைய சூழ்நிலை வித்தியாசப்படுது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவர். எல்லாத்தையும் கர்த்தர் மாத்திடுவாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு நொடி பொழுதும் அவருக்கு எல்லாத்தையும் மாத்த. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் சொன்னாரு, அவன் மூலமா சொன்னாரு, எலிசா தீர்க்கதரிசி மூலமா சொன்னாரு. ஆனா சூழ்நிலை அப்படி இல்லையே, காலம் அப்படி இல்லையே, பிரச்சனை அப்படி இல்லையே. ஒரு கிலோ தக்காளி 200 ரூபாய்க்கு விற்குது. திடீர்னு வந்து ஒரு தீர்க்கதரிசி, நான் சொல்றேன் 200 ரூபாய்க்கு விற்கிற தக்காளி நாளைக்கு உங்களுக்கு 2 ரூபாய்க்கு விற்கும் அப்படின்னா இவரு இன்னும் இது வரைக்கும் தக்காளி வாங்க போனதே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போவீங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனா இந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தை அப்படிதான் இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறது அப்படிதான் இருக்கு. எல்லாத்தையும் கர்த்தர் மாத்திடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ 2வது வசனத்துல முதல் வசனம் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சொன்னதை அவர் அப்படியே ஆகும் என்று செய்வார் என்று நீங்க விசுவாசிக்கணும். 2வது, இந்த வசனத்திற்கு முரணாக ஒரு வார்த்தை புறப்படுகிறது. 2வது வசனம் வாசிக்கலாமா? 2வது வசனம். ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு, எலிசாவுக்கு, தீர்க்கதரிசிக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு எலிசா, உன்னுடைய கண்களிலே அதை நீ காண்பாய், ஆனாலும் விசுவாசிக்கிறவங்க பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க. அவிசுவாசம் உள்ளவங்க பார்ப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. கை கெட்டுனது கெட்டதையே. அது சொல்றான், தீர்க்கதரிசி சொல்றான், உடனே ரிப்ளை. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் கர்த்தருடைய வார்த்தை தான் அவன் வாயிலிருந்து புறப்பட்டது. தீர்க்க தரிசனம் தான் அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை தான் அவனுக்கு உரைக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்றான், வானத்தின் மதகுகளை கர்த்தர் திறந்தா, புதுசா உண்டாக்கினா கூட இப்படிப்பட்ட விலைக்கெல்லாம் விற்க முடியாது. இவர் ஏதோ புருடா விடுறாரு. சொல்லு, சத்தமா சொல்லு. சம்டைம்ஸ் தீர்க்க தரிசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு எப்படி தெரியும்? இவர் இப்படிதான் சொல்லுவாரு, இவர் இப்படிதான் சொல்லுவாரு, இதெல்லாம் நடக்காது அப்படின்னா நாங்க ஒண்ணு சொல்லுவோம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். சொல்லுங்க. நம்பினால் தெம்பு, நம்பாவிட்டால் இவனுக்கு வந்தது வம்பு. சொல்லுங்க. 2வது வசனத்துல ஒரு காரியம் அவன் சொல்றான், ரொம்ப துணிச்சலா பேசுறான். எலிசாவுடைய வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. யோசபாத் கேட்கிறான், நம்ம விசாரிக்கும்படி தீர்க்கதரிசிகள் யாருன்னா இங்க இருக்கிறாங்களா அப்படி கேட்கிறான். அதற்கு ஒருத்தன் சொல்றான், கூட இருந்துச்சு, ஒருத்தன் இருக்கிறான், அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன், அவன் இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்கிறான். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அவனை ஜனங்கள் தேடுவார்கள். ஆமென் சொல்லுங்க. நீதிமானுடைய நாவு, வாய் அநேகரை போஷிக்கும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாம். ஆமா, இவன் வாய் நானே சொல்றான், அப்பா இது மாதிரி நடக்க போகுது. நான் அவன் சொல்றான், அதெல்லாம் நடக்காது.
ராஜா கிட்ட சொல்றான். ராஜா மெச்சி கொள்றதுக்கு சொல்றான். கைலாக்கு கொடுக்கிற பையன் இவன் யார் தெரியுமா? இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி. இவன் சாதாரண ஆள் இல்ல, ரெட்டிப்பான வரங்களை பெற்ற தீர்க்கதரிசி. வரங்கள் கூட பெரிய விஷயம் கிடையாது, வார்த்தையினாலே நிரம்பின தீர்க்கதரிசி. தரம் உயர்த்தி மனநிலையா சொல்ல, ஊழியக்காரன் சொல்றத கர்த்தர் தரையில விட மாட்டாரு. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்றத மட்டும் தான் ஊழியக்காரன் சொல்லுவான். ஆமென் சொல்லுங்க. இயேசு அழகா சொன்னார், நான் சுயமா எதுவும் நான் பேசல, என் பிதா சொல்லுகிறத நான் பேசுறேன். அவர் பெரிய தீர்க்கதரிசி. உடனே சொல்ல மாட்டீங்களா? அவருக்கு பெரிய தீர்க்கதரிசி நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இவன் சந்தேகப்பட்டான். விசுவாசம் கொள்ளும் அதிகாரி, சந்தேகம் கொள்பவன். நான் நேற்றைய தினத்துல பேசும்பொழுது சொன்னேன், சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தா ஜெபத்திலே நீங்கள் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ, எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். சுவிசேஷம் 21 அதிகாரம் 21, 22 வசனங்கள். நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், தயவு செய்து தூங்காதீங்க. தூக்கம் வருதுன்னா போயிட்டு தயவு செய்து முகம் அனுப்பிட்டு வந்து நீங்க வேதத்தை நல்லா கண்ணை விரிச்சு பாருங்க. யாரும் ஜெபிக்க வேண்டாம், வசனத்தை கண்ணை நல்லா பொளந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 28:17 மத்தேயுல சொல்லுகிறது, சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதல். இயேசு உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு உயிரோடு எழுந்தார். எழுந்து 40 நாள் தரிசனமானார். நம்முடைய சீஷர்களுக்கு எத்தனை நாள் தரிசனமானார்? 40 நாட்கள். அதுல சீஷர்களை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது சிலரோ அவரை சந்தேகப்பட்டார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். கவனிங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஆராதிக்க வர ஜனங்கள்ல சிலர் அவரை சந்தேகப்படுகிறார்கள். அவருடைய வார்த்தையை சந்தேகப்படுகிறார்கள். கேட்டா எதுவுமே செய்ய மாட்டார் ஆண்டவரே, எதுவுமே சொல்ல மாட்டார் ஆண்டவர்னா, ஆண்டவர் ஏன் செய்ய மாட்டார்னா, பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப்னஸ். அவிசுவாசம் உள்ள உங்களுக்கு இருக்கிறதுனால கர்த்தர் சிலதை செய்ய முடியல. சத்தமா சொல்லுங்க. சிலரோ என்ன பண்ணிட்டாங்க? சந்தேகப்பட்டுட்டாங்க. ஆமா, ரோமர் 4 அதிகாரம் 20 வசனத்துல தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் எவ்வளவாகிலும் அவன் சந்தேகப்படல. அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் ரொம்ப அழகா இருக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் 21 வசனத்திலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை, தேவன் சொல்லியதை அவர் சொல்ல ஆகும், தேவன் சொல்லியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஈசாக்கை பெற்றெடுத்தான். மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு தன்னுடைய பொதுவான நிருபத்திலே 1 அதிகாரம் 6 வசனத்திலே எழுதுறான், எவ்வளவாகிலும் சந்தேகப்படாம கேட்கணுமா. அப்படி ஏதாவது சந்தேகப்பட்டீங்கன்னா எதையாக நீ கர்த்தரிடத்துல பெறலாம் என்று நீ நினைக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்படாது. கைப்பிடிச்சு சொல்லுமா, சொல்லு. மனைவி வீட்டுக்காரர் சந்தேகப்படுவாங்க. யார்கிட்ட இவ்வளோ நேரமா பேசிக்கிறேன்? வீட்டுக்காரர் மனைவிய சந்தேகப்படுறவன். சந்தேகப்படுறவன் காற்றினால் அசைகிற அவன் நாணலாக இருக்கிறான். ஆமா, சந்தேகம் என்னும் உலகத்துல ஒரு பழமொழி, சந்தேகம் என்னும் பேய். சந்தேகம் என்னது? என்னமா அது? பேய். பிடிக்க கூடாது. உன்னை குடும்பத்துல வரக்கூடாது. ராமன் சொல்லுங்க. முதல்ல தேவனை நேசிக்கணும், தேவனை விசுவாசிக்கணும். இரண்டாவது உன் மனைவியை நேசிக்கணும், மனைவியை நம்பணும். உன் கணவனை நேசிக்கணும், உன் கணவனை நம்பணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் அங்கேயே பார்த்து நிற்கிறேன். அவர் ஏதோ ஒரு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. பாவம்,
இந்த மாசம் என்ன பண்ண போறோம், இதை கட்டணமாக நீங்க ஏன் பார்த்துருக்கிற, அங்க யாருக்குறாங்க உங்களுக்கு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சந்தேகம் சந்தேகம் ஆண்டவர் சொல்ற, சந்தேகப்படாதீங்க. ஆமா ஆமா, எப்பவே சந்தேகப்படாம இருந்தா நீங்க நிச்சயமா பெறுவீங்க. ஆனா சந்தேகப்பட்டீங்கன்னா அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்துல இருந்து எதையாகிலும் பெறலாம் என்று தயவு செய்து நினைச்சு கூட பார்க்காதீங்கன்றாரு. யாக்கோபு தெளிவா எழுதிட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. ஆமா, that official was doubted the God's word. தேவனுடைய வார்த்தையை அந்த ராஜாவின் அந்த ஆபீஸ்ல இருக்கிறவன் கைலாகு கொடுக்கிற அந்த அதிகாரி சந்தேகப்பட்டான். சந்தேகப்பட்டதின் விளைவு அவனை நீ பார்ப்ப, எல்லாரும் சொல்லுங்க, நீ பார்ப்ப. ஏன்னா வசனம் அதுதான், உன்னை அதிசயங்களை அதிசயங்களை காண செய்யறது வேற, ஆனா அதிசயங்களை அனுபவிக்கணும்ன்றது அது ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஒரு நிலையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீ பார்ப்ப ஆனா சாப்பிட மாட்டேன். இதை விட போறாம எதுவும் கிடையாது. கையில எடுத்துன்னு வந்து வான்கோழி பிரியாணி எடுத்துன்னு சர்வ் பண்றான்னு பார்க்கிறான், தோத்துறான். முட்டை, வேக வச்ச முட்டை பார்க்கிறான். அழகான ஸ்வீட் சாப்பாடு பார்க்கிறான். பசியோ பசி பார்க்கிறான், ஆனா சாப்பிட முடியல. விதிப்பட்டு செத்துட்டானா? என்ன பட்டு செத்துட்டான்? 41 பேர் விதிப்பட்டார்கள். எங்க விதிப்பட்டாங்க? யாரை பார்க்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. யாரையோ பார்க்க. அல்லேலூயா, யாரையோ பார்க்க போனாங்க, செத்துட்டாங்க. மிதிப்பட்டு செத்தாங்க, தோற்றாங்க. எனக்கு அன்பானது, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஒரு இவ்வளவு ஜனத்திலேயே இவ்வளவு ஒரு இதுனா, ஒரு தேசமே பஞ்சத்துல இருக்குன்னா, அங்கே உணவு, அந்த உணவு, அந்த மாவு கொடுக்கிற இடத்துல, இவ்வளவு கம்மி விலைக்கு கொடுக்கிற இடத்துல இருக்கும்போது அவங்க எவ்வளவு ரஷ் இருக்கும் பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ரேஷன் கடையில சாதாரணமா இருக்கிறத விட அந்த 2000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுக்கும் போது இருக்கிற அந்த தள்ளுமுள்ளு இருக்கு பாருங்க. சத்தமா சொல்லு, இதெல்லாம் தூங்காத ஆத்துமா அது ஒரு நாளும் கண் விழிச்சு ஜெபிச்சிருக்காது. இதெல்லாம் தூங்குறடி, காலையில எத்தனை போய் 4 மணிக்கு அந்த கண்ணு வச்சுட்டு வந்தேன் 4000 ரூபாய்க்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவட பிள்ளையே அவன் பாப்பான், ஆனா சாப்பிட மாட்டான்ட்டாரு. ஆமா, 3வது நற்செய்தி. முதல்ல தீர்க்க தரிசனம், 2வது அவிசுவாசமான வார்த்தை நிமித்தம் வருகிற பலன், ரிவார்டு. 3வது பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா? 4 குஷ்டரோகிகள். 4 குஷ்டரோகி. அவன் என்ன பண்ணிட்டான்? குஷ்டரோகி யாரு? தீட்டுள்ளவன். லேவியராகமம் 13:45 வீட்டுல போய் படிச்சு கொள்ளுங்க. குஷ்டரோகியானவன் தீட்டுள்ளவன். சொந்த மனைவி கூட நேசிக்க மாட்டாங்க. சொந்த மனைவி கூட நேசிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவருக்கு குஷ்டம் வந்துருச்சுன்னா அவருக்கு தனி பிளேட் வச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆமா, குடும்பத்திலே கூட அவர்களை சேர்க்க மாட்டாங்க. அந்த நாட்கள்ல அவர்களை பாளையத்துக்கு புறம்பாய் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட மனுஷன் தான் சீமோன். சீமோன் என்றால் யாருடைய அப்பானா? மார்த்தாள், மரியாள், லாசரு என்பவர்களுடைய தகப்பன். அதை குறித்து வேதம் நமக்கு அத்தாட்சியாய் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, சீமோன் பெத்தானியா கிராமத்திலே குஷ்டரோகியாய் இருந்த இயேசு பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே தான் இருப்பாராம். நல்லா கவனிங்க, இவர மாதிரி ஒரு தேவன் இல்ல. இவர மாதிரி ஒரு தேவன் இல்லவே இல்லை. ஆமா, புறம்பா தீட்டுள்ளவன் என்று இந்த பிரமாணமும் உலகமும் தள்ளி வைத்த அந்த மனிதனுடைய வீட்டிற்கே ஒருவர் வருகிறார். அவர் தீட்டுள்ளவனை தீட்டில்லாதவனாய் மாற்றுகிற தேவனவர். அவனை சுத்தமாக்குகிற தேவனவர். ஹல்லேலூயா. இந்த நிலையில் நான் இருந்தால் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. என் தேவன்
குஷ்டரோகி வீட்டுல தான் இயேசு தங்குறாரு. அவங்க வீட்டுல தான் மார்த்தாள் மரியாள் லாசரு அவங்க வீட்டுல தான் உயிர்த்தெழுந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே சொல்லுங்க பாருங்க, குஷ்டரோகியுடைய மகளுக்கு தான் முதல் தரிசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு உயிர்த்தெழுந்த முதல் தரிசனம் யாருக்கு? குஷ்டரோகியுடைய மகளுக்கு, சீமோனின் மகளாகிய மரியாளுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மார்த்தாள் தன் வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இந்த குஷ்டரோகி தீட்டு. ஆனா அந்த 4 பேர் போறாங்க ஊருக்குள்ள. நான் சொல்றேன், பக்கத்துல இருக்கிறவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, தீட்டுள்ளவன் கொண்டு போகிறான் நல்ல செய்தியை. அல்லேலூயா. தீட்டுள்ளவன் கொண்டு போகிறான் ஆசீர்வதிக்கப்படுகிற செய்தியை. ஆமென் சொல்லுங்க. தீட்டுள்ளவன் என்ன செய்தி கொண்டு போறான்? உள்ள சமாரியாவுக்குள்ள என்ன செய்தியை கொண்டு போறான்? ஹே, இன்னும் உள்ள பட்னி பசியிலாத செத்துறாதீங்கடா. இங்க என்ன நடக்கு தெரியுமா? அவன் எல்லாம் ஓடிட்டானா, சிறியெல்லாம் ஓடிட்டானா, அவன் எல்லாம் ஓடிட்டான். அவனை கர்த்தர் குதிரை ரதம் சத்தத்தினாலே அவன் எல்லாம் ஓடிட்டான். சொல்லுங்க, அந்த கம்பிகள்லாம் சரியில்லை, அதனாலதான் அந்த ஃபேனுங்களை நாங்க கழட்டிட்டோம். ஆமா ஆமா, கோச்சிடாதீங்க. ஏன்னா ஃபேன் ஓடும் போது திடீர்னு யார் தரையிலன்னா கஷ்டமாயிரும். அதனாலதான் அதெல்லாம் நாங்க கழட்டிட்டோம். ஆமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த 4 குஷ்டரோகிகள் பசியுள்ளவர்கள் உள்ள போறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க. 4 பேரை எடுத்து போய் என்ன பண்றான்? அவன் கூடாரத்துக்குள்ள எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி வைக்கிறான். அதுல ஒருத்தர் சொல்றான், டேய், நாம் செய்கிறது நியாயம் இல்லப்பா, நாம் செய்கிறது நியாயம் இல்லப்பா. அந்த 4 பேருக்கு வந்ததே நல்ல குணம். அந்த 4 பேருக்கு வந்தது நல்ல குணம். சொல்லு, இயேசு வாழ்ந்த போது அந்த 4 பேருக்கு வந்ததே நல்ல குணம். அவனை சுமந்து வந்து மேலிருந்து குறை பிரித்து இறக்குகிறார்களே, அதெல்லவா நல்ல குணம். ஆமென் சொல்லுங்க. அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு அவனை குணமாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப ஆச்சரியமான தேவன். இந்த அவங்க சொல்றாங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இதை நாம சொல்லாம போயிட்டா பிரச்சனை. சொல்லிட்டு நேரா ஓடுறாங்க, ஓடி போய் நற்செய்தி அறிவிக்கிறாங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நீங்க சும்மா இருந்தா பழி உங்க பேர்ல வரும், பழி உங்க பேர்ல சுமரும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? சிலர்லாம் சுவிசேஷ ஊழியத்துக்கு வர்றதே கிடையாது. தோத்துறோம். சுவிசேஷ ஊழியத்துக்கு வர்றதில்லை, ஜெபத்துக்கு வர்றதில்லை. தோத்துறோம் இல்ல? வீட்லயா ஜெபிக்கிறீங்களா? வீட்லயும் ஜெபிக்கிறது இல்லை. புருஷர்கள் ஜெபங்க புதன்கிழமை இரவு ஜெபம் நடத்தினவங்களாம் இப்ப வராத போயிட்டாங்க. இவங்கெல்லாம் இப்ப அப்போஸ்தலர் ஆயிட்டாங்க. அப்போஸ்தலர் ஆயிட்டு அவங்க முன்னேறி போயிட்டாங்க. அங்கங்க ஜெபக்குழுக்களை ஆட்களை எழுப்பி விட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. முதல்ல இங்க ஜெபம் நடு, முதல்ல இங்க ஜெபி. உனக்கு எதுவா இருந்தாலும் இங்கதான், உங்களுக்கு எல்லா நன்மையும் இங்க இருந்துதான். எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்க எழுதி வைங்க டைரியில. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த நன்மை உங்களுக்கு வரும்பொழுது நீங்க ஏன்ட்டாவும் சொல்லுவீங்க, எழுதி வச்ச கர்த்தர் இப்படி சொன்னாருன்னு. ஒரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உன் வீட்டுல ஒரு பிரேயர் மீட்டிங் இருக்கும் போது நீ வேற வெளியே போவியா? போக மாட்டேல்ல. உன் வீட்டுல ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் போது நீ வெளியே போவியா? போக மாட்டேல்ல. அப்படிதான் சபையில ஜெபம் இருக்கும் போது சபையில இருக்கணும். அதுதான் ஐக்கியம், அதுதான் சகோதரத்துவம், அதுதான் தேவனுடைய ஐக்கியம். நல்லா கேட்டுக்கோங்க. பவுல் ஒரு முறை தன் தலைமயிரை சவரன் பண்ண, மொட்டை அடிக்க அவனுக்கு ஒரு வேண்டுதல் இருந்துதான்.
தன் சகோதரிடத்துல உத்தரவு பெற்றுக் கொண்டுதான் அவன் போனானா. சபையில சில ஒழுங்குமுறைகள் இருக்கு. அங்கே அப்படியே திரிகிறதற்கல்ல, சபையில நம்முடைய சபையின் ஊழியங்களை செய்வதற்கு தான் கர்த்தர். நம்முடைய சபையில இல்லாத ஊழியமே கிடையாது. சுவிசேஷ ஊழியமா, சுவிசேஷ ஊழியம் இருக்கு. ஜெபமா, ஜெபம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிராம ஊழியமா, கிராம ஊழியம் இருக்கு. ஸ்தோத்திரம். பிரேயர்ஸ் இருக்கு சபையில. அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த வீட்டில தான் ஒரு பெரிய இயேசு வந்து தங்குறாரு. ஆனா அந்த குஷ்டரோகி இடத்துல இருந்து, தீட்டுள்ளவன் இடத்துல இருந்து ஒரு பெரிய நற்செய்தியை கர்த்தர் கொண்டு வருகிறார். நீங்க எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு காலத்துல தீட்டுள்ளவர்களாய் இருந்த எங்களை, பாவம் நிறைந்த எங்களை பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி நற்செய்தியாளர்களா எங்களை அபிஷேகம் பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. இந்த வாக்குத்தத்தத்தின் செய்தி நேற்றைக்கு விடப்பட்ட அந்த தொடர்ச்சி இப்பதான் வருது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னார்ல 7:1 எலிசா சொன்னார்ல, அவ்வார்த்தையின்படியே எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் சொல்ற வார்த்தையின்படியே நடக்கும். எனக்கு கை உயர்த்தி வைராக்கியமா சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படியே நடக்கும். அவர் சொல்ல, ஹalleluya, அவர் கட்டளையிட, மறுபடியும் சொல்லலாம், அவர் சொல்ல, அவர் கட்டளையிட, ஆமென், ஹalleluya. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அந்த வாசிக்கல அந்த வசனத்தை. கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 விற்கப்பட்டது. 17ஆம் வசனம். இரண்டாவது சொன்ன வார்த்தை, எலிசா சொன்ன இரண்டாவது வார்த்தை. ஆமா, ராஜா தனக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானிய அவனை கரெக்டா செட் பண்ணி அங்க அனுப்பிச்சிட்டான். நான் உங்களுக்கு சொல்றேன், துன்மார்க்கன் தீங்கு நாளுக்காக கொண்டு வரப்படுவான். துன்மார்க்கன் என்ன பண்ணுவான்? தீங்கு நாளுக்காக கொண்டு வரப்படுவான். துன்மார்க்கனை கர்த்தர் அழிப்பார். அவிசுவாசம் உள்ளவனை கர்த்தர் ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவார். கவனிங்க, ராஜா எவ்வளவு அழகா அங்க கட்டளை கொடுக்கிறாரு. அவனுக்கு எங்க போஸ்ட், எங்க டியூட்டி போட்டுக்கிறாரு பாருங்க, எந்த இடத்துல போட்டுக்கிறாரு பாருங்க. நீ தானே சொன்ன அங்க போயிருப்பா, அங்க போ. அங்க போகும்பொழுது நடக்குது. வாசிங்க. ஒளிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருங்கி அவனை கொண்டு வந்து கரூர்ல விட்டு இருக்கணும். கரூர் தானே, அங்கே ஒரு கரூர் சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அதுல ஒண்ணுன்னா 41 பேர்ல ஒருத்தன் தான் செத்தான். சொல்லு, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா, ஒருத்தன் தான் செத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனை கர்த்தர் பின்பாயிண்ட் பண்ணிட்டார். அவனை ஆண்டவர் டார்கெட் பண்ணிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை அந்த மாதிரி சும்மா பார்ப்ப, கொடுக்கிறத பார்த்தானா, விற்கிறத பார்த்தானா, பார்த்தான், சாப்பிட முடியாது. சத்தமா சொல்லுங்க. ஆமா, வாசிங்க. மிதித்ததினாலே ராஜா வந்தபோது அவன் செத்து போனான். அவிசுவாசம் செத்துறணும், விசுவாசம் துளிர்க்கணும். அவிசுவாசம் செத்துறணும், விசுவாசம் துளிர்க்கணும். விசுவாசத்தை துவக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். விசுவாசத்தை ஒழிந்து போகாதபடி உனக்காக ஜெபிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். விசுவாசத்தை முடிக்க போகிறவர் உயிரோடு இருக்கிறார். அவன் என்ன பண்ணக்கூடாது? நீங்க விசுவாசத்தோட இருந்தீங்கன்னா நீங்க மறிக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான்.
என்ன வார்த்தையா, ஜீவனுள்ள வார்த்தை இயேசு. இயேசு சொல்ற வார்த்தை என்ன பஞ்சு தெரியுமா? சாத்தான் நடுங்குறான், அவனுடைய அஸ்திபாரம் அப்படியே நடுங்கி சுக்குநூறா உடையுது அந்த வார்த்தை சொல்லும் பொழுது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. இதை விசுவாசித்தால் உங்கள் இருதயம் தேவனுக்குள்ளாக வளர்கிறதுன்னு அர்த்தம். இதை எதுவுமே தெரியாதுன்னா நீங்க மந்த நிலைமையில இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமா, 17ஆம் வசனத்துல அதை காண்பாய் சாப்பிட மாட்டாய். 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18 19 படிங்கம்மா. 2 மரம் நாளை இந்நேரத்திலே கர்த்தர் சொல்றாரு. யோசுவா பார்த்து சொன்னார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளை இந்நேரத்திலே பிராமன் சொல்லுங்க. நாளை நேரத்திலே யாருக்கெல்லாம் தெரியாது, இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு சில அற்புதங்களை, சில காரியங்களை கர்த்தர் கைகூடி வரப்பட போகிறார். நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், இது தேவனுடைய வார்த்தை, சத்திய வார்த்தை. நாளை நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னதின்படியே வாசிங்க. உண்டாக்கினாலும் இந்த வார்த்தைகளே சாதாரண வார்த்தை இல்லடா, ராஜா வார்த்தை இல்லடா, ராஜாதி ராஜா வார்த்தைப்பா. சொல்லுங்க, சாதாரண வார்த்தையா அவரு? சொல்லுங்க, பைபிளை உயர்த்தி சொல்லுங்க, சாதாரண வார்த்தையா அது? உயிருள்ள வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போயிடும், இந்த வார்த்தை ஒழியாத வார்த்தை, அழியாத வார்த்தை. இந்த வார்த்தையை சுமந்து வரணும். சபைக்கு வரும் பொழுது இந்த வார்த்தையை சுமந்து வரணும். இந்த வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை, இந்த வார்த்தை உன்னை நியாயம் தீர்க்கிற வார்த்தை. சபைக்கு வரும் பொழுது கம்பல்சரி பைபிள் கொண்டு வரணும். ஆமா, பைபிள் கொண்டு வரலன்னா அடுத்த வாரம் குறைஞ்சது ஒரு 500 ரூபாய் ஃபைன் போடுவேன். நிச்சயமா ஃபைன் போடுவேன். ஏன்னா எனக்கு நிறைய தேவை இருக்கு. 500 ரூபாய் உன் கையில வாங்கிட்டு தான் உன்னை வீட்டுக்கு அனுப்புவேன். ஆமா, இது புதுசா வந்தவங்க என்ன சொன்னது, ஞானசானம் எடுத்து, திருவிருந்து எடுத்து, ஆண்டுடைய பந்தியில பங்கு பெற்று கர்த்தருடைய அன்பில இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றாங்க. ஆமா, மைனர் மாதிரி வரக்கூடாது. பைபிள் எடுத்துன்னு வராம பைபிளை சுமந்து வரணும். நீங்க பைபிளை சுமந்தா கர்த்தர் உன்னை சுமப்பாரு. நீங்க பைபிளை சுமந்தா கர்த்தர் உன் பிள்ளைகளை சுமப்பாரு. நீ கர்த்தருடைய வேதத்தை மறந்தா கர்த்தர் உன் பிள்ளைகளை மறப்பாரு. நான் சொல்லல, ஓசியா 4:6 சொல்லுகிறது. சொல்லு, சத்தமா சொல்லுங்க. நடந்தது என்ன? சொன்னதின்படி நடந்தது. வாசிங்க, அந்த 19ஆம் வசனம் வாசிங்க. இதோ நடக்குமா என்று சொல்ல இவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பார், ஆனாலும் நான் சொல்லட்டா, மோசேவே கானானை பார்த்த, கானான் போக முடியல. மோசே என்ன பண்ணாரு? கானானை பார்த்த, ஆனா கானானுக்கு என்ன பண்ண முடியல? பிரவேசிக்க முடியல. வேதம் மிக தெளிவா நமக்கு சொல்லுது. இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் மோசஸ், அவருக்கே இந்த நிலை. நம்மளாம் நீதிமானே நிற்பது அறியுது, பாவிகளும் பக்தி இல்லாதவங்களும் எங்க நிற்க முடியும்? வேதம் நமக்கு எச்சரிக்கையா சொல்லுகிறது, இதோ உங்களுடைய கண்களினாலே அதை காண்பார், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டார் என்றார். அவர் சொல்ல அது ஆகிட்டது, அவர் சொல்ல அது ஆகும். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று அந்த சமூகத்தில் எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா?